காலேஜ் படிக்கிற ஒரு இளம் பெண் அவ லவ் பண்ற பையனை யதார்த்தமா வீட்டுக்கு கூப்பிட அந்த டைம்ல அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கூட ஒண்ணுமனா இருக்கும் போது அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த பார் நான் உங்ககிட்ட ஒண்ணுமனா இருந்திருக்கேன், என் கூட ஒண்ணுமனா இருந்த மாதிரி என் ஃப்ரெண்டு 2 பயலுவ இருக்கானுவ, அவனுங்க கூட நீ ஒண்ணுமனா இருக்கணும், நாங்க 3 பேருமே சேர்ந்து உன்னை அனுபவிப்போம், அதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கலாட்டி லவ்வர்னு கூட பார்க்காம உன் வீடியோ வந்து நெட்ல ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டியே 3 பசங்க சேர்ந்து அந்த பொண்ணை பல மாசமா மாறி மாறி இருக்கானுங்க. லவ் பண்ற பையன் தானே, பரவாயில்ல என்னை எடுத்துக்கோன்னு சொல்லி தூக்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அவனை வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு கடைசியில அதை அலோவ் பண்ண பாவத்துக்காக அதை பிளாக்மெயில் பண்ண வச்சு அவனோட ஃப்ரெண்டுங்க கூடயும் படுக்கிற நிலைமைக்கு போன அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் யாரு? லவ் பண்ற பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை வந்து பசங்க 2 பேருக்கு விருந்தாக்குன அந்த கேடுகட்ட காதலன் யாரு? இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, எதுக்காக ஒரு சில கல்லூரி பெண்கள் இந்த மாதிரி தவறான ஆண்களை செலக்ட் பண்றாங்க, இனிமேல் கல்லூரி பெண்கள் அவங்க பார்ட்னரை செலக்ட் பண்றதுல எப்படிலாம் ஜாக்கிரதா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்துல மாக்கடி அப்படின்ற ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுனை சேர்ந்தவங்க தான் 19 வயதுடைய ஒரு இளம் பெண். அவங்க வந்து அதே ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜ்ல வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. எப்பயும் போல காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போறது, காலேஜ் வரும் சொல்லிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்பதான் இந்த இளம் பெண்ணுக்கு வந்து விகாஸ் அப்படின்ற ஒரு நபர் வந்து பழக்கமாகறாங்க. அந்த விகாஸ் யாருன்னா அவனும் அதே அந்த மாகடி டவுனை சேர்ந்தவன் தான். சோ ஒரே ஏரியால தான் இந்த இளம் பெண்ணும் அந்த விகாஸ் நாயும் இருக்கிறான். அப்படிங்கும் போது அப்படி அங்கிட்டு போகும்போது பாக்குறது, பேசுறது, பழகிறது, ஃப்ரெண்ட்லியா ஹாய் பாய் சொல்றது அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. காலப்போக்கில் 2 பேரும் நண்பர்களா மாறி மாறி பேசி இருக்கிறாங்க. அதுல இந்த விகாஸ் நாய் இருக்கான் பாத்தீங்களா, இந்த நாய் தான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸே பண்ணது. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்லடா உன்னை ஃப்ரெண்டா தான்டா பார்த்து அப்படின்னு மாதிரி சொல்ல, போக போக இந்த விகாஸ் வந்து நிறைய குரங்கு சேட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக. சோ இவனோட இந்த குரங்கு சேட்டில அந்த இளம் பெண் வந்து யாரை சூஸ் பண்ணணும், யாரை சூஸ் பண்ணக்கூடாது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எதுவுமே தெரியாம அந்த இம்மெச்சூர் ஏஜ்ல வந்து விகாஸ் நல்லவனா இருக்கானே, நமக்கு நிறைய விஷயங்கள் பண்றானேன்னு சொல்லிட்டு, சரிடா நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நீங்க போட்டோல பாக்குறீங்களா, தம்புகிரி விட்டுருக்கேன் பாத்தீங்களா, இந்த நாய் தான் அந்த விகாஸ். இவங்க 2 பேருமே அதே ஏரியால ஃப்ரெண்ட்ஸா இருந்து காலப்போக்குல காதலர்களா மாறினதுக்கு அப்புறமா ஒருத்தர் போன் நம்பரை ஷேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் போன் கால மட்டும் என்னடி நல்லா இருக்கடி, சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கோ மாமா நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சவங்க போக 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 வீடியோ கால் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வீடியோ கால்னா சும்மா வீடியோ கால்லாம் கிடையாது. வீடியோ கால்ல உடம்புல துணி இல்லாம அப்படியே காட்டி பேசி பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விகாஸ் வந்து நம்ம மீட் பண்ணலாம், நம்ம வெளியே மட்டுமே மீட் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கு தியேட்டர் அங்கிட்டுமே சுத்திட்டு இருக்கோம், உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே இந்த இளம் பெண் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரிடா வீட்டுல அப்பா அம்மா இல்லாத ஒரு நாள் சொல்றேன், அப்ப நீ வீட்டுக்கு வா, வீட்டுல சமைச்சு வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த விகாசோ அன்னைக்கு இருக்கடி உனக்கு அப்படின்ற மாதிரி மனசுல வந்து விரோதத்தை அந்த குரோதத்தை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு நாள் அந்த நாள் வந்திருக்கு. ஒரு வீக் டேஸ் அன்னைக்கு இந்த இளம் பெண் வந்து அவங்க கல்லூரியை வந்து கட்டடிச்சுட்டு வீட்டுல இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா அம்மாவும் வீட்டுல இல்ல, வேலைக்கு போயிட்டாங்க போல. அந்த சமயத்துல இந்த இளம் பெண் வந்து அந்த விகாஸ்க்கு கால் பண்ணி, டே நான் வீட்டுல தான்டா இருக்கேன், வீட்டுல யாருமே இல்லை, நீ வா நம்ம மீட் பண்ணலாம், சீக்கிரம் வா, அக்கம் பக்கத்துல பாத்திர போறாங்க, இந்த வழியா வான்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த விகாஸும் வீட்டுக்கு வந்திருக்கா வக்கர புத்தியோட. சோ வீட்டுக்கு வந்து சூப்பர் டி தான் உன் வீடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நார்மலா பேசுறது பழகுறது சாப்பிடுற மாதிரி போயிருக்கு. அந்த இடத்துலதான் இவங்க 2 பேரும் தனிமையில இருக்காங்களா, இவங்க 2 பேரும் 1 மணி நேரம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க விகாஸ் கிட்ட, நான் வேணாண்டா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்டா, இதெல்லாம் வேண்டாம், வெறும் நம்ம மட்டும் அடிச்சுக்கலாம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த விகாஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்கான், இல்ல நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப இதா இருக்கு பண்ணி ஆனுன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா இந்த பொண்ணை வந்து சீர்ச்சிருக்கான். நீங்க போட்டோல பாக்குற இந்த விகாஸோட விரகதாபம் தீர்ற அளவுக்கு அந்த பொண்ணை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சீர்ச்சிருக்கான். அப்படி அந்த பொண்ணை சீர்ச்சது மட்டும் இல்லாம அதை வந்து வீடியோ ரெக்கார்டும் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கே, நம்ம 1 மணி நேரம் இருக்கும் இதேண்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது இந்த விகாஸ் நான் என்ன சொல்லியிருக்கானா, நான் பாக்குறது தான், நம்ம பாக்குறது தான், நாளை பண்ண நம்ம பாத்துக்கலாம், நான் தானா என் செல்போன் தானே, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, எங்க லீக் ஆகுது, கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துருக்கான். இந்த பொண்ணு சரி லவ் பண்ற பையன் தானே, எடுத்துட்டு போறான், எங்க லீக் பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி விட்டுருக்கா. ஆனா இத அவன் எல்லா வீடியோவும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே சரிடி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த விகாஸ் அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். சோ அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா இந்த விகாஸ் அந்த இளம் பெண்ணுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி எங்க வீட்டுல யாருமே இல்ல, நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த இளம் பெண்ணு முடியாது என்ன வீட்டுக்கு கூப்பிடுற, இல்ல வர முடியாதா ப்ளீஸ்ரா சாரின்னு கேட்டிருக்கா. அதுக்கு இந்த விகாஸ் என்ன சொல்லியிருக்கானா, இல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, உன்னை பார்த்தே ஆகணும், அன்னைக்கு உங்க வீட்டுல நம்ம 1 மணி நேரம் இருந்தோம்ல, அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வா, எங்க வீட்டுல நம்ம 1 மணி நேரம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த விகாஸ் வந்து வக்கர புத்தியோட இந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணிருக்கான். அதுக்கு இந்த பொண்ணுட்ட, என்னடா பண்ற, நீ லவ் பண்ற பையன்டா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் வர முடியாது, சும்மா கடை, அதுக்குன்னு கால நேரம்னா வரும், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு இந்த விகாஸ் என்ன சொல்லியிருக்கானா, வரமாட்டல நீ வரலன்னு வச்சுக்கோ என்ன பண்ண தெரியுமா, உன் வாட்ஸ்அப் போய் பாரு என்னெல்லாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு வீட்டுல 1 மணி நேரம் தான் பாத்தீங்களா, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். பாத்தியா இதெல்லாம் உங்ககிட்ட 1 மணி நேரம் இருந்த வீடியோ தானே,
இது எல்லாத்தையும் நெட்ல விட்டுருவேன், நீ என் கூட வந்து இருக்கணும், என் கூட வந்து படுக்கணும், நான் உங்க கூட ஒண்ணு மணி இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். இந்த இளம் பெண்ணுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியல. ஏன்னா லவ் பண்ற பையன் கையில வந்து 1 மணி நேரம் தான் வீடியோ இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணுவேன்னு வேற சொல்றான். என்ன பண்ண, சரி போய் தொலைவான் கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு அந்த விகாஸ் நம்பி இந்த பொண்ணும் போயிட்டா. போன இடத்துலயும் அந்த விகாஸ் வந்து வெறிதீர அந்த பொண்ணை வந்து காலையில இருந்து ஒரு மதியம் வரைக்கும் வச்சிருக்கான். அதையும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு கிளம்பும் போது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த பார் எல்லா வீடியோ இருக்கு பாத்தியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பசங்க இருக்காங்க, பிரகாஷ் சேத்தன் சொல்லிட்டு, அவனுங்களையும் நீ வந்து திருப்திப்படுத்தணும், அவங்க கூட என் கூட இந்த மாதிரி உண்மைனா இருக்கணும், நாங்க 3 பேருமே சேர்ந்து உன்னை அனுபவிக்கணும், ப்ளீஸ் நீ வா அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா இந்த விகாஸ் நாயே. அதுக்கு இந்த இளம் பெண் என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் நீ என்ன சொல்ற, நீ நான் லவ் பண்ற பையன், நான் உனக்கு தான், நீ என்ன எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ அனுபவிச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டு கூட படுக்க சொல்ற, அதெல்லாம் முடியாது, என்ன நினைச்சிருக்க, நான் அந்த மாதிரிலாம் தப்பான பொண்ணலாம் கிடையாது, தயவுசெய்து என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சி அழுதுருக்கா. ஆனா இந்த விகாஸ் வந்து மிரட்டியிருக்கான், நான் மட்டும் இதை நெட்ல விட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி கண்டிப்பான முறையில நீ வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான் இந்த விகாஸ் நாய். இந்த விகாஸ் நாய் நல்லவனா கெட்டவனான்னு எதுவுமே தெரியாம இவனை லவ் பண்ண பாவத்துக்கு 1 மணி நேரம் இருந்தோம். அந்த வீடியோ வச்சுட்டு இவன் மிரட்டினது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டு கூட இருக்கணும் இப்படி பண்றானே, இதை மட்டும் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, அவன் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அந்த கோலத்துல எங்க அப்பா அம்மா என்னை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து விட்டுருவாங்க அப்படின்னு பயந்து வேற வழி இல்லாம விகாஸ் சொன்ன அந்த எல்லா கண்டிஷனுக்கும் சரி நான் ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து படுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா. அந்த காதலன் விகாஸ் நாயி அவங்களுடைய 2 ஃப்ரெண்ட் இருக்கானுங்க பாத்தீங்களா, பிரகாஷ் சேத்தன் சொல்லிட்டு, அவங்க கிட்ட போயிட்டு மச்சான் யாழ் வந்து ஓகே சொல்லிட்டா, அந்த வீடியோ எல்லாம் காட்டி அவளை வந்து செம்மையா லாக் பண்ணிட்டேன், நம்ம ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுவோம், அவ வருவா, 3 பேர் சேர்ந்து அவளை அனுபவிப்பாண்டான்னு சொல்லிட்டு 3 பேரும் சரி மச்சான் பிளான் பண்ணிருக்கானுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த விகாஸ் வந்து அந்த இளம் பெண்ணுக்கு கால் பண்ணி, இந்த பாரு நீங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல யாருக்கு மாட்டாங்க, நீ எங்க வீட்டுக்கு வா, பயலுக்கு 2 பேர் ரெடியா இருக்கானுங்க, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி வர வச்சிருக்கான். அந்த பொண்ணு வேற வழி இல்ல, அவ ஏற்கனவே ஒத்துக்கிட்ட மாதிரி போய் தான் ஆகணும் அப்படின்றதால நேரா விகாஸ் வீட்டுக்கு உள்ள வந்திருக்கா. உள்ள வந்த உடனே விகாஸ் சேத்தனு பிரகாஷ் சொல்லிட்டு நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இந்த 3 மூதேவி தான் அங்க இருந்திருக்கானுங்க அந்த பொண்ணை அடையிறதுக்காக. சோ அந்த இளம் பெண் இந்த விகாஸோட வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த 3 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணுடைய கொஞ்சம் கொஞ்சமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த 3 பேரோட வெறி தீர வரைக்கும் பல தடவை அந்த பொண்ணை வந்து இருக்கானுங்க. அதையும் அவனுங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க. உங்களுக்கு ஒரு கோவம் வரலாம், பாலா எப்படி பாலா அந்த பொண்ணு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிற, எப்ப பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க, அந்த பொண்ணு எதுவும் சொல்லலையான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு வேற வழி இல்ல, அந்த சூழ்நிலை என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனுங்க வீடியோ எடுத்திருக்கானுங்க. சோ எடுத்ததுக்கு அப்புறமா அவனுங்க அதையும் காட்டி மிரட்டி, இங்க பாரு உன் வீடியோ எங்க கிட்ட பல வீடியோ இருக்குது, அவன் பண்ணது இவன் பண்ணது நான் பண்ணது நாங்க 3 பேர் சேர்ந்து பண்ணதுன்னு இருக்கு, அதனால நீ என்ன பண்ற, நாங்க கூப்பிடுறப்பெல்லாம் வந்து எங்களை திருப்திப்படுத்தணும், உனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து இப்ப நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா இவனுக்குள்ள மச்சான் சூப்பர் மச்சான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம், இதே மாதிரி என்ஜாய் பண்ணலாம் சார், அடுத்த வாரம் வரைக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே அந்த வீடியோவை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி அந்த பொண்ணை கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கும் மேல வாரத்துக்கு 4 தடவைன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே மாத்தி வச்சிருக்கானுங்க அந்த பொண்ணை. சோ பல மாசமா வாரத்துக்கு 4 நாள் அப்படின்ற கணக்குல இவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை வர வச்சு மாறி சீர்ச்சதுல மென்டலி பிசிக்கலி அந்த பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அந்த பொண்ணோட உடம்புல அவ்வளவு காயம், அந்த பொண்ணோட அவ்வளவு காயம் அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்டே சொல்லுதுங்க. சோ இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இதுக்கு மேல இவங்க கூட நம்மளால இருக்க முடியாது, இவனுங்க விட்டா நம்மள சாப்பிட்ட வரைக்கும் இவனுங்க இருப்பானுங்க, இவங்களுக்கு பயந்து நம்மளும் போய்கிட்டே தான் இருக்கும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு பாதிக்கப்பட்ட அந்த இளம் பெண் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. அந்த இளம் பெண் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நம்ம ஏரியால விகாஸ்னு ஒருத்தன் லவ் பண்ண, அவனை நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன், வீட்டுக்குள்ள 2 பேரும் 1 மணி இருந்தோம், சரி கல்யாணம் பண்ணிக்க போற பையன் நினைச்சேன், வீடியோ எடுத்து வச்சுட்டான், சரி போய் தொலைன்னு பார்த்து அவனும் வீட்டுக்கு கூப்பிட்டான், நான் போன இடத்துல என்னை பிளாக்மெயில் பண்ணி ஃப்ரெண்டுங்க அந்த 2 பயலும் இருந்தாங்கம்மா 1 மணி இருக்க வச்சுட்டாங்கம்மா, நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, நீங்க ஒன்னு ஒண்ணு பண்ணிப்பீங்கம்மா, அதனாலதான் ஒத்துக்கிட்டேன், பல மாசமா சீர்திருக்கேம்மா, என் உடம்புல பாருங்கம்மா, இங்க காய் அவ்வளவு காய் பாருங்க இங்கே காயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லா கொடுமைகளையுமே பெத்தவங்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா பெத்தவங்க வந்து அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்தி பக்கத்துல கர்நாடகா அந்த மாகடி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கிட்ட இருந்தும் பெத்தவங்க கிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மாகடி போலீஸ்காரங்க நேரா விறுவிறுன்னு விகாஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்த விகாஸையும் பிரகாஷையும் சேத்தனையும் புடத்திலேயே 4 போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி 3 பேரையும் ஜெயிலுக்குள்ள கூட்டு போறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க.
அந்த காட்சி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த 3 மோசமான நாய்ங்க தான் அந்த பொண்ணை வந்து பல மாசமா 3 பேரும் சேர்ந்தே ஒரே ரூம்ல வந்து இருக்கானுங்க. இவங்க மேல அந்த பொண்ணை வந்து லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துனது, அந்த பொண்ணை சீச்சது, தவறான வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினது, பிளாக்மெயில் பண்ணுன்னு சொல்லிட்டு பல கேஸ் ஃபைல் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. இந்த மாகடி போலீஸ்காரங்களும் பெற்றோர்களும் அந்த பொண்ணை வந்து நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டாங்க. ஏமா நீ படிச்ச பொண்ணு தானே, சோறு தானே திங்கிற, உனக்கு இந்த மாதிரி ஒண்ணு ஆகும் போதே நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. போலீஸ்காரங்க நாங்க எதுக்கு இருக்கோம், சரி எங்களை விடு, உன்னை பெத்தவங்க அவங்கள நம்பி அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும்லாம் கேட்டதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் எனக்கு எல்லாம் புரியுது சார், என் இடத்துல வந்து யோசிச்சு பாருங்க, எனக்கு அப்படி ஒண்ணு ஆகும் போது வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்க, அந்த வீடியோ மட்டும் நெட்ல ரிலீஸ் ஆகி அதை எங்க அம்மா அந்த கோலத்துல என்னை பார்த்தா என் பேரண்ட்ஸ் ஒன்னு நடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன், அதுக்கு பயந்து சார் ஒத்துக்கிட்டேன், ஆனா போக போக என்னால முடியல சார், அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பண்ண தப்பு தான் சார் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க. சோ பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு மென்டலி தேறி வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாதிப்பை ஏற்படுத்தின அந்த 3 தெல்லவாரிகளை அரெஸ்ட் பண்ணி அடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பெத்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, பல மாசமா 3 சல்லி பயலுக்கு ரூம்குள்ள வச்சு நம்ம பொண்ணை இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு அந்த பொண்ணை பெத்த பாவத்துக்காக அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுல அழுதுகிட்டு இருக்காங்க. மக்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100ல 20% பெண்கள் நல்லா படிச்சவங்க, நல்ல குடும்பத்து பெண்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த கள்ளக்குடிக்கு பயலுக மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி பிட்பாக்கிட்டு ரவுடிசம் பண்றவனுங்க, தெருப்பொறிக்கு நாயி, இவங்களே தேடி போய் தான் லவ் பண்ணுவாங்க. ஒரு 4 பேர் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஏமா இந்த மாதிரி அந்த பையனை லவ் பண்ணாதமா, கேரக்டர் சரியில்லை, வாழ்க்கை வீணா போயிடுமா அப்படி சொன்னதுக்கு, நோ 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 நோ, நீங்க அவனோட வெளித்தோட்டத்தை பாக்குறீங்க, அவன் இப்ப வேணா இப்படி இருக்கலாம், ஃபியூச்சர்ல அவனை நான் மாத்துவேன், அவனை நல்லவனை திருத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு அவனையே வேணும்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்துவாங்க. கடைசியில அவனோட சுயரூபத்தை காட்டினதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்து அவன் என்னை ஏமாத்திட்டு என்னை சிட்டா, அவன் கேரக்டர் சரியில்லை, என்னை ஹர்ட் பண்றான், மென்டலி அவன் என்னை வந்து பண்றான்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு கடைசியில வீட்டுல சொல்ற மாப்பிளையே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து வீட்டை நம்பி போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த பையனை நம்பின பாவத்துக்கு இந்த பொண்ணு வந்து அந்த வழியை சுமந்துகிட்டே இருப்பாங்க. சோ 100ல 20% பெண்கள் தமிழ்நாட்டுல இப்படிதான் தவறான பசங்களை சூஸ் பண்றாங்க. இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. பாலா ப்ரோ, உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க சரிங்களா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குது, எந்த பையனுக்குள்ள என்ன மாதிரி கேரக்டர் இருக்குன்னு பார்த்து ஒரு பொண்ணு லவ் பண்ண முடியுமா? லவ் அப்படியா இருக்குது, போற போக்குல பழகி அந்த பொண்ணை அடிப்பட்டு தெரிஞ்சுக்கிறதாங்க, இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. சோ ஒரு பையன் கூட லவ் பண்றாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 6 மாசமாச்சும் அந்த பையன் கூட டிராவல் பண்ணி போனை அனலைஸ் பண்ணி அவன் என்ன மாதிரி கேரக்டர், எப்படிப்பட்ட பிஹேவியர் உள்ளவன், மத்தவங்கிட்ட எப்படி நடந்துப்பான், நம்ம மேல அவனோட கண் பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவன் மேல நம்பிக்கை வச்சு பழகணும். ஆனா ஒரு சில பொண்ணுங்க அவசர காலகட்டத்துல அந்த ஏஜ் பிரச்சனையில, வயசு கோளாறுல பார்த்த உடனே காதல், ஒரு வாரத்துக்குள்ள பீச் பார்க்கு டேட்டிங், 1 மாசத்துக்குள்ள ரூம் போட்டு எல்லாம் முடிக்கிறது, அந்த பையன் மேல அவ்வளவு நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அங்கதான் தப்பு. ஒரு 6 மாசம் விட்டு பிடிங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். மத்தபடி நான் யாரையும் குறை சொல்ல, எந்த பொண்ணுங்களையும் தப்பா பேசல மக்களே. சோ இதுதான் செய்தி. இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மக்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பையன் நல்லவனா கெட்டவனா? இளம் பிள்ளைகள் இந்த செய்தி பாக்குறீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.